ஹாய்ங்க, வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். முக்கியமாக பெண்கள் வந்துட்டு இந்த வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. குழந்தைங்கள் வந்துட்டு வச்சுருக்கவங்க, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்கள் வச்சுருக்கவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துட்டு இவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களால் வந்துட்டு சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 மாத்திரா மாதிரி வந்துட்டு இருக்கும். இவங்க கிட்ட நீங்கள் சிங்கிள் பேட் வந்துட்டு வச்சிருந்தா கூட ஒரு நாள் ஃபுல்லாமே நமக்கு போதுமானதா வந்துட்டு இருக்குங்க. இப்போ இவங்க கிட்ட ஆஃபர்ஸும் நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்கு. எல்லா விதமான ஆனியன் நாப்கினும் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். நம்மளோட விவி என்டர்பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபெமோரியா அப்படின்ற பிராண்டை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாம ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆனியன் நாப்கினை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபர் சேல்மே வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. ஒரு பேக்கே வந்து பாத்தீங்கன்னா 70 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டு இருந்தவங்க நமக்காக வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்ன்னு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னாலும் நீங்க இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வந்துட்டு கேட்டுக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பார்ட் 2 வீடியோ. இது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நாப்கின். ஸோ இந்த பிளாஸ்டிக் நாப்கினுக்கும் நம்மளுடைய நாப்கினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏதோ நம்ம வந்து இந்த நாப்கின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த நாப்கின் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன பிரச்சனை வருதுங்கிறது யாருமே யோசிக்கலை. இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணில் சம்மந்தப்பட்ட 25 வகையான நோய்க்கு வரக்கு மெயினான ரீசனே இந்த பிளாஸ்டிக் நாப்கின் தான். இப்போது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க, இல்லை வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களா நிறைய பேத்துக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, கர்ப்பப்பையில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து கர்ப்பப்பையோட தான் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு பெண் வந்து 10 பிள்ளை பெற்று வளர்த்தாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஜென்ரேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேத்திக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை கல்யாணம் முடிக்கும் ஒரு 1 இயர் பார்ப்பாங்க, அதுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி டேரெக்டாக கருத்தரிப்பு மையம் தான் போவாங்க. ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து கருத்தரிப்பு மையங்கிற ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஆனால் இப்போ ஏரியாவுக்கு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நாப்கின் தான். ஸோ இந்த நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பலவிதமான பிரச்சனை வருது. இச்சிங், இரிட்டேஷன், பீரியட் ஓவர்ஃப்ளோ ஆகுறது, வெள்ளப்படுதல், அதுக்கு மலட்டுத்தன்மை, சர்விக்கல் கேன்சர், விர்ஜியன் கேன்சர், இந்த மாதிரி பெண்ணில் சம்பந்தப்பட்ட 25 வகையான நோய்க்கு பெரிய ஒரு ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் உள்ள நாப்கின் தான். இதில் வந்து டயாக்சின் ஒரு கெமிக்கல் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டெமோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வாட்டர்லாம் அப்ளை பண்ணி காட்டணும்ல, இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு லேயரை நான் உங்களுக்கு பிரித்து காட்டிடுறேன். ஓ, இதில் லேயர்ஸ்லாம் இருக்கா? ஆமாம், இதில் வந்து ஏன்னா இதில் பிளாஸ்டிக் இருக்குது மேம். அது வந்து நான் பிரித்து காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க வருங்க. இது நார்மல் பேட். இது நார்மல் பேட் மேம். ஸோ நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற நார்மல் பேட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து எலாபரேட் ஆகும், டக்குன்னு கிளியாது. ஏன்னா இது பிளாஸ்டிக்னா தான் எலாபரேட் ஆகும். ஓ. ஸோ இது செகண்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் தான், ஆனால் பியூர் காட்டன் கிடையாது, எல்லாமே ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்ம இவ்வளோ வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து பிழிஞ்சு லேஸாக தான் பிழிகிறேன். இன்னும் வாட்டர் வெளியே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம குவாலிட்டி நம்ம வந்து பேரண்ட்டாக இருந்து நம்ம பிள்ளைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறோம். ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கைட்டிங்கிற ஒரு டெக்னாலஜி, எல்லாமே ரீசைக்கிள் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் தான். இதில் வந்து இதோட ஸ்மெல் வெளியே தெரியக்கூடாது, சென்ட் வாடை இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டயாக்சின் ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த டயாக்சின் கெமிக்கல்லாம் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பக ஜெஸ்ட் கேன்சராகவும், சர்விக்கல் கேன்சராகவும், விர்ஜியன் கேன்சராகவும் வருது. ஏன்னா ஒரு ஜென்ஸுக்கு வரணும் கேன்சர், ஏன்னா அவங்க வந்து ஆல்கால் வந்து இன்டேக்காக எடுக்கிறாங்க. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் லேடிஸ்க்கு நமக்கு ஏன் வரும் அப்படின்னு நம்ம என்னைக்காக யோசிச்சிருக்கோமா? யோசிச்சதில்லை. ஏன்னா நம்மளே அறியாமல் நம்ம வந்து நம்ம கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க நம்ம கெமிக்கல்ங்கிறது நம்ம வாயு வழி சாப்பிட்டா தான் உள்ளே போகும் அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. நம்ம வந்து இன்னர் பார்ட்டில் வைக்கிறோம். நம்மளுடைய கர்ப்பப்பைக்கும் பிறப்பு இருக்கும் 3 இன்ச் கேப்பு தான். அதனால இப்படி இருந்து போகிறது வேணால் டிஸ்டன்ஸ் அதிகம். ஆனால் நம்ம இன்னர் பார்ட்லேருந்து நம்ம கர்ப்பப்பைக்கு வந்து 3 இன்ச் கேப் ஈஸியாகவே கெமிக்கல் உள்ளே போகும். இது டைம் பீரியட் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். உடனே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து 20 வருஷமாக இதுதான் யூஸ் பண்ணுறேன், 10 வருஷமாக நான் இதுதான் யூஸ் பண்ணேன், எந்த விதமான பாதிப்பும் வரல அப்படிமா. இப்போ கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் பாதிச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கிறோம். அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு கேன்சராக வரும். அந்த டைமில் தான் வந்து கர்ப்பப்பையில் கட்டி வருது, கேன்சர் வருது அப்படிங்கிற பல காரணம் வந்து பெண்களுக்கு நோய் வருது. இப்போ லாஸ்ட் லேயரும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தாங்க. ஃபுல் பிளாஸ்டிக் பாருங்க, நீங்களே தொட்டு பாருங்க. என் கை, நம்மளோட கை கூட தெரியுது, இங்கே தெரியுதா? ஃபுல்லாமே தெரியுது பாருங்க, பிளாஸ்டிக். ஸோ இதோட பார்த்துட்டீங்க. இப்போ சேம் இங்கே பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு இதையுமே நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன்.
இது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுமே சேம் குவாலிட்டி தான், பிளாஸ்டிக் தான், ஃபுல்லாகவே எலாபரேட் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா? ஓகே. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா காட்டன். ஸோ இது வந்து பியூர் காட்டன் கிடையாது, ரீசைக்கிள் பண்ண. இதுல இருந்து தண்ணி நமக்கு வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்க. ஓ. ஸோ இங்கே பாருங்க. அதுக்கடுத்து நான் கடைசி லேயர் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இதெல்லாம் மக்கிறதுக்கே 20-30 மக்குமானே தெரியல. மக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, மண்ணில் போட்டு புதைச்சு பாருங்களேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, போய் பாருங்க, அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும். மண்ணோட மண்ணா எப்பவுமே மக்காது. ஆனா நம்மளுடைய நாப்கின் பாத்தீங்கன்னா கைட்டின் டெக்னாலஜி இருக்கனால மண்ணோட மண்ணா மக்கிரும். ஸோ லாஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாஸ்டிக் தான். ஃபுல் பிளாஸ்டிக் தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்மளோட பிராண்ட் பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய நாப்கினே நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மேம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் விங்ஸை பிரிச்சுறேன். பேப்பர் நான் பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளியர் மாதிரி சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்கள், நார்மல் பேப்பர். இங்கே பாருங்கள் பேப்பர். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் லேயர் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா அது நம்மளுடைய பீரியட் தான். ஆனால் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய பிளட் வந்து நல்ல பிளட். ஆனால் உடம்பு விட்டு வெளியே வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ஸ்மெல் நமக்கு வெளியே தெரியக்கூடாதுனால நமக்கு வந்து எப்பயுமே நம்மளுடைய காற்று நம்ம ஏர் ரொட்டேஷன் இருக்கும்போது நம்ம பேட் ஸ்மெல் வந்து வெளியே வரவே வராது. இதை நீங்கள் நீங்களே கிழிச்சு பாருங்க, ஒரு பேப்பர் மாதிரி தான் கிளியும். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஹோல்ஸ் வந்துட்டு இருக்குன்னு? இங்கே பாருங்கள், டைரெக்டாக நம்மளுக்கு வந்து கிழிச்சு காட்டுறாங்க. நார்மல் இங்கே பார்த்தீங்களாங்க, அதில் இருக்க பேப்பரில் இருக்கிற அந்த இது கூட பறக்குது, நமக்கு டஸ்ட்டு கூட. ஸோ நெக்ஸ்ட் லேயர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன அந்த 5 டெக்னாலஜி. ஸோ இதுவுமே ஒரு சாதாரண ஒரு பேப்பராக கிழிஞ்சு போயிடும். ஓ சூப்பர். இங்கே பார்த்தீங்களா நார்மல் பேப்பர். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்த லேயர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நினைப்பீங்க அப்போ நம்ம ஊற்றின தண்ணி எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களே, இது எல்லாமே இதில் தாங்க இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு லேயர் வரும். ஓகே, இது ஒரு லேயர் வரும். இது என்னது? இது வந்து அந்த ஆலோவேரா ஜெல்லு. இது உள்ள ஆலோவேரா ஜெல் வச்சுருக்கோம் மேம். ஆலோவேரா ஜெல் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி பீரியட் டைம் வந்து ஹீட்டை வந்து வெளியே தள்ளும். ஸோ அந்த ஹீட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எப்பவுமே கூலிங் தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். இப்போது இந்த ஜெல்லை நீங்கள் வந்து எவ்வளோதான் ப்ரெஷ் பண்ணாலுமே நம்ம ஊற்றுன வாட்டர் வந்து ஒரு ட்ராப்ஸ் கூட வெளியே வராது மேம். நீங்கள் வேணால் டச் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஒரு பொட்டு கூட வரல. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதாங்க? கையில் தெரியுதா? என் கையில் நான் உங்களுக்கு லைவாக தான் கட்டிகிட்ருக்கேன். என் கையில் தண்ணி கூட வரல. அந்த தண்ணி கூட அட்லீஸ்ட் லேசர்னாச்சும் நமக்கு வர்ற மாதிரி இருக்கும், அது கூட வரல. எவ்வளோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இது ஃபுல்லாவே ஆலோவேரா ஜெல் தான். இது எம்டி டம்ளர். ஸோ இந்த எம்டி டம்ளர்ல நான் இதை உங்களுக்கு போடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 100 ml நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஆமாம், தண்ணி வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் வந்து நான் 50 ml நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் அப்ளை பண்ணுறது 150 ml. டோட்டலாக 150 ml. 150 ml. ஆக்சுவலாக இதோட அப்சர்ஷன் கெப்பாசிட்டி தான் 200 ml மேம். ஸோ அதுக்கு மேலேயுமே வந்து அப்சர்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நான் இப்போ ஊற்றிருக்கு வந்து 150 ml நான் ஊற்றிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த லேயரே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதுக்கடுத்து ஒரு லேயர் வரும். இதுவுமே பேப்பர் மாதிரி தான். இதுவுமே பேப்பர் மாதிரி தான் மேம், கிழிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எப்படி அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் கூட தண்ணி வரலங்க. இந்த எக்ஸஸில் கூட நமக்கு வந்து தண்ணி வரல. ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா இதுதான் சர்ஜிக்கல் காட்டன். இதுவுமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தொட்டுப்பட்டாலும் நம்ம ஸ்கின்ல வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு சாஃப்டாக இருக்கிறது, இச்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக இருக்கும். ஒரு ஹார்ஷ் ஃபீலிங் இல்லாமல். இங்கே பாருங்களேன், நம்ம நார்மலாக கர்ச்சீஃப், காட்டன் கர்ச்சீஃப் இருக்கும் இல்லையா, அதோட தாங்க சர்ஜிக்கல் காட்டன் இதை வந்து சொல்லுவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பெரும்பாலும் வந்துட்டு இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுவுமே நான் உங்களுக்கு கிழிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுவுமே நான் உங்களுக்கு கிழிச்சு காட்டுறேன். ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும் நார்மல். ஸோ நம்மளுடைய இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிழிச்சு கீழே போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்கிரும். ஸோ லாஸ்ட் லேயர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுலமே வர கம்மு பார்த்தீங்கன்னா 5 லேயரில் இருக்கும். இந்த 5 லேயருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வெஜிடபிள் அதுலேருந்து வர கம்மு தான். ஸோ நமக்கு வந்து கம்முனாலையும் பிரச்சனை வராது, நாப்கின்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதுவுமே ஒரு பேப்பராக கிழிஞ்சிடும். ஸோ நார்மலாக பிளாஸ்டிக் நாப்கின் நம்ம யூஸ் பண்ணி பீரியட் டைம் முடிஞ்சாலுமே அந்த இன்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்மு வந்து அப்படியே இருக்கும். ஸோ நம்ம அந்த கையில் டச் பண்ணி பார்த்தாலே அந்த ஃபீல் கம்மு ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் வெஜிடபிள் அதுலேருந்து வர கம்மு தான். ஸோ அதனால் நம்ம கம்முனாலும் பிரச்சனை வராது, நம்ம யூஸ் பண்ணி கீழே போட்டாலும் மண்ணுக்கு பிரச்சனை வராது. ஸோ நம்ம வந்து 150 ml ஊற்றிருக்கோமா. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சார்ஜுக்கு டம்ளரை நான் கீழே சாய்க்கிறேன். இது என்னங்க மேஜிக் மாதிரி இருக்குது. 150 ml தண்ணி இதில் ஊற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாய்ச்சி காட்டுறாங்க. நானே காட்டுறேன், அவங்க என்ன காட்டுறது, நானே காட்டுறேன். இதில் இருந்து ஒரு பொட்டு தண்ணி கூட நமக்கு வந்துட்டு வெளியில் வரல. அப்போ எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி, விமனுக்கும் சரி, எவ்வளோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்களே கையில் கூட எடுத்து பாருங்க. இன்னுமே அந்த விட்னஸ்ங்கிறது நமக்கு இருக்காது. அந்த ட்ராப்ஸ் தண்ணி ட்ராப்ஸ் சுத்தமாக வெளியே வரவே வராதுங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. 150 ml தண்ணி இதில் ஊற்றிருக்கோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. லைவ் ரிசல்ட்டில் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். கை பாருங்கள், அவ்வளோ வெட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு மற்ற எங்களுடைய இப்போ டபுள் எக்ஸ்எல்லையும் நான் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ இந்த இப்போ நம்ம டெமோ காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் வந்து காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸலில் சேம் அந்த குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அதோட கெப்பாசிட்டியும் இதோட கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு வேரி ஆகும். ஸோ ஷவுட் பீப்புள், அதிகமாக கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்குலாம் இந்த பேட் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ டபுள் எக்ஸல் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ 50 ml நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து டபுள் எக்ஸல். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் குண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து டபுள் எக்ஸல் யூஸ் பண்ணலாம். இது 320 mm கெப்பாசிட்டி. இல்லை, சைஸ் வந்து 320 mm. ஓகே ஓகே. இது வந்து அப்சர்ஷன் கெப்பாசிட்டியுமே இது 200க்கு மேலே இருக்கும் மேம். இங்கே பாருங்கள், அந்த பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வேஷன் எவ்வளோ இதாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குயிக்காக உரியுறது பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ 50 ml நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ நான் அகெயின் வந்து நான் 50 ml நான் ஊற்றுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 100 ml. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் டச் பண்ணி காட்டாலுமே நமக்கு வந்து வெட்னஸ்ங்கிறது சுத்தமாகவே இருக்காது. ஆமாம். இப்போ அகெயின் நம்ம வந்துட்டு 50 ஊற்றுறோம். ஸோ இன்னொரு அகெயின் 50 ml ஊற்ற போகிறோமா? இப்போ வந்து நம்ம எக்ஸலை நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் மேம். இது நம்ம டோட்டலாக 100 ஊற்றிருக்கேன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஊற்றிருக்கோம்? 150 ml ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 50 ml ஊற்றுறேன். மொத்தம் டோட்டலி 200 ml. 200 ml மேம். ஓகே. ஸோ இதையுமே உங்களுக்கு நான் பிரித்து காட்டிடுறேன் இப்போது. ஸோ சேம் அதில் எப்படி இதாச்சும் அதே மாதிரி தான் மேம் இதுலேயே வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் விங்ஸை பிரிச்சுறேன். ஸோ இதுவுமே ஒரு பேப்பர் மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் லேயர் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். நான் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கிளியர் சவுண்டு கேட்கும். ஸோ சேம் இது எக்ஸாக்டாக இந்த ஏர் ரொட்டேஷனுக்காக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். நார்மல் பேப்பர். உங்களுக்கு அங்கே கீழே வந்து தெரிஞ்சிருக்கும் இதை கிழிக்கும் போதே எவ்வளோ வந்துட்டு நமக்கு பேப்பரில் பிரிகிற மாதிரி வந்துட்டு வரும்னு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இதுவுமே பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும் மேம். ஸோ இது சர்ஜிக்கல் காட்டன் சேம் டபுள் எக்ஸல் என்னென்னு பார்த்தீங்களோ அதே மெட்டீரியல் தான் மேம் எல்லாமே இதுலேயும் வரும். ஓகே ஓகே. ஸோ இதுவுமே வந்து ஆலோவேரா ஜெல் வரும். ஸோ இதையுமே நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் அமுக்கினாலுமே அதோட தண்ணி ட்ராப்ஸ் வெளியே வராது. உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு இப்படி தான் காட்ட முடியும். நரம்புலாம் அப்படியே வந்து தெரியுது, அந்தளவுக்கு புளியிரும். தண்ணி வந்துட்டு ஒரு பொட்டு கூட நம்ம கையில் வந்துட்டு லீக் ஆகலை. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ட்ராப் கூட நமக்கு வந்துட்டு வரல.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ சேம் எம்டி டம்ளர் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி எல்லாமே ஒரு பேப்பர் மாதிரி தான் கிளியும். ஸோ அந்த ஆலோவேரா ஜெல்லாம் நான் இதில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் நான் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 200 ml ஊற்றிருக்கோம். ஒரு பொட்டு தண்ணி வந்துட்டு வரல. இங்கே பாருங்கள், இதில் 100 ml ஊற்றிருக்கோம். இப்போ ஊற்றுறது வந்து 150 ml. 150 ஸ்ப்ளாஷ் ஆகுதுங்க தண்ணி. ஆனால் வெளியிலேருந்து ஒரு பொட்டு கூட நமக்கு வந்து லீக் ஆகலை. இங்கே பாருங்கள். ஸோ அது நான் 200 இப்போ கூட நீங்கள் சாய்ச்சி பாருங்கள், அந்த தண்ணிங்கிறது வெளியே வரவே வராதுங்க. இங்கே பார்த்தீங்களா, தண்ணி வந்துட்டு வெளியில் வரவே இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் சர்ஜிக்கல் காட்டுதுமா, நீங்கள் ஒரு பேப்பர் மாதிரி இது கிழிஞ்சிருமா. அந்த கிழிக்கும் போது அந்த டஸ்ட்டு கூட உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் டஸ்ட் மட்டும்தாங்க வருது. இந்த காட்டன்லேருந்து நமக்கு வந்துட்டு வரும் இல்லைங்களா, அது பிரியும் போது பஞ்சுலேருந்து வரும்ல, அந்த டஸ்ட்டு தான் நமக்கு வந்துட்டு வருது, மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் லேயருமே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி கிழிஞ்சு, நார்மல் பேப்பருங்க. பாருங்க, க்ரஷ் பண்ணால் இவ்வளோ தாங்க வருது. இவ்வளோண்டு சைஸ், எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி கீழே பட்டாலுமே நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் மண்ணுக்கு வராதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் ரெண்டுலேயுமே வந்து வாட்டர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ட்ராப்ஸுங்கிறது சுத்தமாக நான் சாய்க்கிற 2 டம்ளர் மீன் லைட் டெமோ தான் காமிச்சிட்ருக்கோம். இது வந்து ஜெல் மட்டும்தான், ஆலோவேரா ஜெல் தான். ஸோ அதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம 150 ml ஊற்றிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 இதில் 200 ஊற்றிருக்கோம், 150 ஊற்றிருக்கோம். பார்த்தது ஃபுல்லாமே நம்மளுடைய பிராண்டு தான் பார்த்தீங்க, எக்ஸல் டபுள் எக்ஸல். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆனியன் நாப்கின் நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ அதையுமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் கண் முன்னாடி தான் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அடுத்து ஒரு பேப்பர் என்ன பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிராண்டில் வந்து நீங்கள் விங்ஸில் பார்த்தீங்க, இது வந்து விங்ஸ். ஒரு சில பேர் வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சென்டரில் மட்டும் நம்ம இன்னரில் ஒட்டி அந்த விங்ஸ் டைப் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி டைப்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ சேம் ஆனியன் நாப்கின்ஸ், இதில் வந்து விங்ஸ் வித்தவுட் விங்ஸ். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சேம் பிங்க்கு, இது வந்து நான் ஓவன் கவர். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஓவன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம 2 பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே விங்ஸ் டைப்பில் வரும். இது விங்ஸில் வருது. இது நமக்கு நார்மல். இது வந்து சைஸ் என்னது, எக்ஸல் தானே? எக்ஸல். ஓகே. என்னங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் சேல் கூட வந்துட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் தாராளமாக டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாங்க. எல்லா டைப் ஆஃப் ஆனியன் நாப்கினும் இவங்க வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 50 rupees மட்டும்தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை முக்கியமாக எல்லாரும் வாங்கிட்டு வாழ்க்கையில் நிறையா வந்து முன்னேறணுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் சரி, பெண் குழந்தை வச்சிருக்கவங்களும் சரி, அவங்கள வளர்க்குறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு அவங்க ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டு சஃபர் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இச்சிங், இரிட்டேஷன், லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிடென்ஸாக எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அவங்களால சால்வ் பண்ண முடியாது, எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. அப்படி இருக்க டைமில் தான் இந்த விவி என்டர்பிரைஸ்லேருந்து நமக்கு இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனியன் நாப்கின் பொறுத்த வரைக்கும் நமக்கு இச்சிங், இரிட்டேஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸில் வரக்கூடிய எந்த ப்ராப்ளமே வராது. இதே மாதிரி பாக்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக ட்ராவல் கூட வந்துட்டு கேரி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நமக்கு ஃப்ரீ நாப்கின்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட் இவங்க கிட்ட கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். ஃப்ரீ நாப்கின் எக்ஸல், டபுள் எக்ஸல் ரெண்டுமே வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு கூட இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி 0% இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறணும். பாய்ங்க.